நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தனின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் சார்? 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாங்க. முழுமையாக ஏழரை சனி பிடியிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய பல நல்ல மாற்றங்களை, அதாவது தொட்டது துலங்கும் வச்சது விளங்கும் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் எதை தொட்டாலும் சக்ஸஸ், எதை பண்ணாலும் அதில் வெற்றி, ஒரு உச்சத்தை நோக்கியே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எல்லா விஷயமும் தினம் தினம் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே, தொடர்ச்சியான பண வரவு, எல்லா விதத்திலும் ஒரு வேலையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கவில்லை, ஒரு நல்ல ப்ரொமோஷனு, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் உடனடியாக அதற்குண்டான சக்ஸஸ்ஸு, அதே போல் சுபகாரியங்கள், வீட்டில் திருமணம் ஆவதற்கு விரைவில் அதிவிரைவில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, இது போன்ற அனைத்து விஷயங்களையும், குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதத்திற்கு இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, இது போன்ற எல்லா விஷயத்திலுமே சக்ஸஸ், வெற்றிகளை மட்டுமே பெறக்கூடிய ராசியாக இந்த மகர ராசியானது இருக்குதுங்க. ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டிற்கு சனி வருவதும் ஏழரை சனியுடைய பிடியிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லலாங்க. இந்த குரு பயிற்சி கூட சாதகமாக தாங்க இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மே மாதம் வரைக்கும் ராசியை குரு பார்த்தாலும் 6ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு அப்படின்னு இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல கூடிய குரு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிகளை எடுப்பதில் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுப்பாரு. ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானம், தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையில் பார்க்கும்போது பெருத்த ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பானது மகராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ஒரு அற்புதமான மாற்றமானது நிகழ இருக்கின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சியும் சாதகத்தன்மை தான் தர இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வராரு என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. முழுமையான ஏழரை சனியானது முடிவது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ராசியாக இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க என்று உறுதியாக சொல்ல முடியுதுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.